வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பைத்தானோட ஆப்பரேட்டர்ஸ் சொல்லித்தரேன். பைத்தான்ல நமக்கு வந்து 7 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், பிட்வைஸ் ஆப்பரேட்டர், கம்பேரிசன் ஆப்பரேட்டர், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ். இந்த வீடியோல அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் நான் சொல்லித்தரேன். இப்போ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்னு பார்த்தா அதுலேயே அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸும் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸும் கவர் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3ன்னு அர்த்தம். 3யை எக்ஸோட ஆட் பண்ணி ஆன்சரை எக்ஸ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி இது எல்லா அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸும். அடுத்தது பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். இது பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், எக்ஸ்ஆர், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் படிக்கும் போதே நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் கவர் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், a is equal to 10ன்னு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா print of a, நம்மளுக்கு a ஓட வேல்யூ வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகும். சாரி, எக்ஸிக்யூட் ஆகலை. a ஓட வேல்யூ 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் a plus is equal to 10 அப்படின்னா a is equal to a plus 10ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா a ஓட வேல்யூ நமக்கு 20ன்னு வரும், வந்துச்சு. அடுத்தது சப்ராக்ஷன் ஆப்ரேஷன், a minus is equal to 10. ஸோ a ஓட வேல்யூவிலேருந்து 10 சப்ராக்ட் பண்ணிட்டு ஆன்சரை ஏலேயே ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நமக்கு a ஓட வேல்யூ 10ன்னு வரும், ஏன்னா 20லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணதுனால. அடுத்து மல்டிப்ளிகேஷன், a star is equal to 10. ஸோ 10ஓட 10 மல்டிப்ளை பண்ணுறோம், ரிசல்ட் நம்மளுக்கு 100ன்னு வரணும், வந்துருச்சு. அடுத்து டிவிஷன், a divided by equal to 10. இப்போ 100 10ஆல டிவைட் பண்ணியிருக்கோம், ஆன்சர் நம்மளுக்கு 10ன்னு வரணும். இது வந்து நார்மல் டிவிஷன். நார்மல் டிவிஷனோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டாக வரும். இது பாருங்க 10.0ன்னு வந்திருக்கு, இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. பைத்தான்ல நமக்கு ஃப்ளோர் டிவிஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ளோர் டிவிஷன்ல உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்டீஜர்ல வரும், ஃப்ளோட்ல வராது. அதுவும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ மாடுலோ a mod ஈக்குவல்ஸ் 10. ஸோ மாடுலஸ்னா ரிசல்ட் வந்து ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ 10 10ஆல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்கணும். print of a, ஸோ 0 ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன், b ஈக்குவல் டு 20, c is equal to 13. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ b, இது பேரு ஃப்ளோர் டிவிஷன். 2 டிவைட் சிம்பிள் போட்டால் ஃப்ளோர் டிவிஷன். b ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு 10. ஸோ 20 10ஆல டிவைட் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் 2 கிடைக்கணும். இங்கே ரிசல்ட் வந்து இன்டீஜராக வரும், ஃப்ளோட்டிங் பாயிண்டாக வராது. ஸோ print of b 2. இப்போ நார்மல் டிவிஷன் போட்டோம்னா 2.0ன்னு வந்திருக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். அடுத்தது பவர், p b ஸ்டார் ஸ்டார் ஈக்குவல் டு 3. ஸோ b ஓட வேல்யூ 2. இப்போ ஸ்டார் ஸ்டார் ஈக்குவல் டு 3 போட்டால் 2 to the power 3ன்னு அர்த்தம். ஸோ 2 to the power 3 நமக்கு 8 ஆன்சர் வரணும். பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் b ஓட வேல்யூவை. print of b 8. ஸோ இது ஃபுல்லாகவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலைன்னா ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ நம்மளுக்கு b யோட வேல்யூ 8. ஸோ 8 பைனரி நம்பர்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 1 0 0 0. அடுத்து இப்ப நம்ம ஏதோ ஒரு நம்பர் கூட பிட்வைஸ் AND எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். லெட் அஸ் டேக் 3. 3 எப்படி பைனரி நம்பர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 0 0 1 1. ஸோ இப்போ நான் பிட்வைஸ் AND எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றேன். பிட்வைஸ் ANDல 0 and 0னா 0, 0 and 1னா 0, 1 and 0னாலும் 0, 1 and 1 இருந்தா மட்டும் இங்கேயும் 1 இங்கேயும் 1 இருந்தா மட்டும்தான் 1 வரும். இப்போ நமக்கு இங்க 0 இங்க 1, 0வும் 1ம் ஆட் பண்ணுனா 0 தான். இங்கேயும் 0வும் 1யும் ஆட் பண்ண போறோம் 0, 0 0 0, 1 and 0 0. ஸோ இங்க நம்மளுக்கு 1 and 1 வரவே இல்லை. 1 and 1 வந்திருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு 1 ஆன்சர்ல வந்திருக்கும். இதுதான் பிட்வைஸ் AND. ஒவ்வொரு பிட்டை அடுத்து இதுலயும் உள்ள ஒவ்வொரு பிட்டுக்கும் நம்ம AND பெர்ஃபார்ம் பண்றோம். AND ஆபரேஷன். இது எது ஆர் ஆபரேஷன்னா ஏதாவது ஒரு வேல்யூ நம்மளுக்கு 1 இருந்தா கூட ஆன்சர்ல 1. அப்ப இந்த கேஸ்ல 0 or 1. ஸோ ஆன்சர் 1. இங்கே 0 or 1 1. இங்க 0 or 0 ரெண்டுமே 0ங்கும் போது ஆர்ல 0 தான். இங்க அகைன் 1 or 0 நம்மளுக்கு 1. இது நம்மளுக்கு 11. பைனரி ஈக்குவலன்ட் 11. அடுத்தது XOR எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். XORல ஏதோ ரெண்டும் சேமா இருந்தா 0 வரும். டிஃபரெண்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு 1 வரும். அப்ப இந்த கேஸ்ல இங்க 0 இது 1 ரெண்டும் டிஃபரெண்ட். ஸோ XORல 1 வரும். இங்கேயும் அதே கேஸ் தான். இங்க ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ 0. இங்கேயும் ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு 1. XORல ஏதாவது ஒன்னு டிஃபரெண்டா இருந்துட்டாலுமே 1 தான் ஆன்சர். ரெண்டும் சேமா இருந்தா 0. ஸோ இதுதான் பிட்வைஸ் AND ஆர் XOR. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். ஸோ நம்மளோட b யோட வேல்யூ வந்து 8. இப்போ நான் வந்து b பிட்வைஸ் AND ஈக்குவல்ஸ் 3 போட போறேன். ஸோ ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 8 பிட்வைஸ் AND 3 போட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 வரணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். print of b 0. நெக்ஸ்ட் இப்போ b யோட வேல்யூ 0 நமக்கு. ஸோ நம்ம அகைன் b is equal to 8 எடுத்துக்கலாம். அசைன் பண்ணிட்டு இப்போ b r பிட்வைஸ் r 3. இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு 11 வரணும். print of b 11. ஸோ அடுத்தது XOR. நம்ம 8க்கும் 3க்கும் XOR போடுவோம்.